ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஸ்தோத்திரம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் வெள்ளை கலர் பாட்டு புக்கில் 282 வெள்ளை கலர் பாட்டு புக்கில் 282 நாளிலே ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்ட நேரம் மிகவும் ஆசீர்வாதமான நேரம். அதனால் இந்த நாளிலே இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இன்றைய செய்தியின் தலைப்பு தேவ பயம். ஆண்டவர் எனக்கு 2 காரியங்களை கொடுத்துருக்கிறார். நான் இதிலே நான் நாளிலே தேவ பயத்தை பற்றி நான் பேச ஏவப்படுகிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கும்போது, பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். ஆமென். தேவனுக்கு முன்பாக அஞ்சி
பயந்திருக்கிறவர்கள் என்றைக்கும் நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சாலமோன் ராஜா இங்கே எழுதுகிறான். அதே பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கும்போது, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அல்லேலூயா, ஆமென். சொல்லுகிறான், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அங்கு 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லும்போது, தேவனுக்கு பயந்தவர்கள் நன்றாயிருப்பார்கள். இந்த உலகத்திலே மனிதனுக்கு ஒரு கடமை இருக்கிறது. அது என்னவென்றால், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ளுவது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. இந்த கடமையிலே உண்மையாயிருக்கிறவர்கள், இந்த கடமையை தவறாதவர்கள் நிச்சயம் நன்றாயிருப்பார்கள். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்பது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. எல்லா மனிதர் மேலும் அது விழுந்த கடமை என்கிற உணர்வு இன்னைக்கு எல்லா மனிதரிடத்திலும் இல்லை. தேவனுடைய பெரிய இரக்கத்தினாலும் அவருடைய பெரிய கிருபையினாலும் அவருடைய பெரிய அன்பினாலும் தயவினாலும் இதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இதை கர்த்தர் நமக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த உணர்வை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். என்ன உணர்வு? தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு. இந்த உணர்வை பெற்றவர்கள் நன்றாயிருப்பார்கள். காரணம் என்ன? அவர்கள் எப்படி நன்றாயிருக்க முடியும்? அவர்கள் நன்றாயிருப்பதற்கு அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் அவர்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், சங்கீதம் 33:18-19 நீங்க வாசிக்கும் போது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இங்கு பிரசங்கி 8:12 அருமையான வார்த்தையை வாசித்தோம். தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள். எப்படி நன்றாயிருப்பாங்க? இங்க 18வது வசனத்தில் வாசித்தோம். அவருடைய ஆத்துமாக்களை எல்லாம் 33:18 வாசிக்கிறோம். சங்கீதம் 33:18 அவர்களுடைய ஆத்துமாக்களை தேவன் மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறாராம். அப்ப நல்லா இல்லாம என்ன செய்வாங்க? நல்லா தான் இருப்பாங்க. யாரை? தமக்கு பயந்து யாரெல்லாம் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஆத்துமாக்களை. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் எப்படி இருப்பாங்க? முதல்ல பார்த்தோம், அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவாங்க. அவருடைய கற்பனைகளில் பிரியமாயிருப்பாங்க. ஆகையினால அவர்கள் நன்றாயிருப்பார்கள். ஏனென்றால் யாரெல்லாம் இந்த கற்பனையில பிரியமாயிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்.
சங்கீதம் 112 சங்கீதம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அவன் பாக்கியவானாகவே இருப்பான். யார் பாக்கியவானாயிருப்பான்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன். அவருடைய கட்டளைகள் எங்க இருக்கிறது? வேதாகமத்தில் இருக்கிறது. அதனால்தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அந்த கற்பனைகளை கைக்கொள், இது எல்லாம் மனுஷர் மேலும் விழுந்த கடமை. யாரால கற்பனைகளை கைக்கொள்ள முடியும்? முதலாவது அவருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகள் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்ன செய்வான் தெரியுங்களா? அப்படிப்பட்டவர்கள் தமக்கு பயந்து தமக்கு கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. சங்கீதம் 33 18 19 மறுபடியும் வாசிங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இப்படி கர்த்தருடைய கண் ஒரு மனிதன் மேல் நோக்கமாயிருந்தால் அவன் எந்த காலத்திலும் ஒரு நாளும் குறைவுபட்டு போக மாட்டான். ஏனென்றால் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர்கள் மேல் எப்போதும் கர்த்தருடைய கண் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தர் அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவருடைய கண்கள் அவருக்கு பயந்தவர்கள் மேல் இருக்கிறது. எதற்காக இருக்கிறது? அவர்களுடைய ஆத்துமாக்களை மரணத்திற்கு விடுவிப்பதற்காக வேண்டி. அதற்கு அடுத்தது பஞ்சம் வரும்போதெல்லாம் அவர்களை உயிரோடு காப்பதற்காகவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. காரணம் என்ன? ஏன் இவர்களுடைய ஆத்துமாக்களை விடுவிக்க வேண்டும்? மரணத்திற்கு இவருடைய ஆத்துமாக்களை விடுவிப்பதற்காகவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காப்பதற்காகவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர்கள் இடத்தில் இருக்கிற ஒரு நல்ல குணம் இருக்கிறது. என்ன நல்ல குணம் தெரியுமா? அவர்கள் தேவனுக்கு பயந்து தேவனுடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஆண்டவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாயிருக்கிறார்கள். இந்த கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுடைய குணம் என்ன என்று சொன்னால், யார் இந்த கிருபைக்கு காத்திருப்பார் என்று சொன்னால், தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை பற்றியும் முற்றிலுமாய் அறிந்தவர்கள் தான் கிருபைக்கு காத்திருப்பார்கள். கிருபைக்கு காத்திருக்க வேண்டுமானால் ஒரு மனத்தாழ்மை இருந்தால் தான் கிருபைக்கு காத்திருக்க முடியும். ஒரு மனத்தாழ்மை இல்லாதவர்கள் கிருபைக்கு காத்திருக்க முடியாது. இந்த உலகம் ஒரு மாயை என்று நினைக்காதவர்கள், வெளிச்சத்துக்கு வராதவர்கள் கிருபைக்கு காத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் தன்னை நம்புவார்கள், தன் பணத்தை நம்புவார்கள், தன்னுடைய அழகை நம்புவார்கள், தன்னுடைய வசதி வாய்ப்பை நம்புவார்கள், உறவினர்களை நம்புவார்கள். அவர்களால் எல்லாம் சாதிக்க முடியும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் கிருபைக்கு காத்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அப்படிப்பட்டவர்களுக்கு மனமேட்டுமை இருக்கும், அவர்கள் தாழ்மை இருக்காது, மனத்தாழ்மை இருக்காது.
அவர்களுக்கு எப்போதுமே அவர்கள் பணத்தின் மேலும் சம்பாத்தியத்தின் மேலும் மனிதர் மேலும் நம்பிக்கை வைத்து ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளை தன்னுடைய உண்மையான நிலவரத்தை தன்னால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் தான் ஒரு பாட்டு இருக்கிறது, நீரன்றி என்னாலே பாரு ஏதும் நான் செய்திட இயலே, வழுவாது என்னை காத்து மக்காய் நிறுத்தி, நீரன்றி என்னாலே பாரு ஏதும் நான் செய்திட இயலே, நீரன்றி என்னாலே பாரு ஏதும் நான் செய்திட இயலே, சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்து மக்காய் நிறுத்தி, சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்து மக்காய் நிறுத்தி, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கல்வாரியின் அன்பீதையே கண்டு தோடி வந்தேன், கழுவோமும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவோமும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அல்லேலூயா. யார் இந்த கிருபைக்கு காத்திருப்பார்கள்? இந்த உலகம் ஒரு மாயை என்று சொல்லி அந்த அறிவை பெற்றவர்கள் கிருபைக்கு காத்திருப்பார்கள். பணம் ஒரு மாயை, உறவினர்கள் ஒரு மாயை, அது கடைசி வரை நம்மளோடு கூட வரப்போகிறது கிடையாது. அதற்கு ஒரு முக்கிய உதாரணம் இந்த கொரோனா. இந்த வாரத்தில் ஒரு பெரிய ஒரு 500 கோடி 5000 கோடிக்கு சொந்தக்காரர் ஒருவர் இறந்து போனார். எத்தனையோ நூற்றுக்கணக்கான பஸ் இருக்கு. அவர் கொரோனாவால் இறந்து போனார். அவரை அவருடைய பணம் காப்பாற்ற முடியவில்லை. அவருடைய சரீரத்தை போய் உறவினர்கள் கேட்டிருக்கிறார்கள், இந்த சரீரத்தை கொடுங்கள், நாங்கள் அடக்கம் பண்ணி விடுகிறோம். மிகவும் நான் கேள்விப்பட்டதை சொல்லுகிறேன், நான் பார்க்கவில்லை. ஒரு பரிதாபமான நிலவரம் என்னவென்றால் அவர்கள் முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். கொடுக்கவே முடியாது. கொஞ்சம் அவருக்கு கிறிஸ்துவ வாசனை இருக்கும் போல தெரிகிறது. இந்து மனிதர் தான், ஆனால் எப்படியோ கொஞ்சம் சில பாஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவார் போல தெரிகிறது. நாங்கள் கிறிஸ்துவ முறைமையோடு அவரை அடக்கம் பண்ணுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்களாம், இந்த இடத்துல வேணா வந்து மார்ச்சரி பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஜபம் வேணா பண்ணிட்டு போயிடுங்க, அதுக்கு நாங்கள் உங்களுக்கு அலோவ் பண்ணுறோம், ஆனால் ஒரு காலமும் தர முடியாது. இதெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்தவர்கள், இவைகளெல்லாம் மாயை.
நமக்கு இருக்கிற பணம் ஒரு மாயை, அது நம்மை காப்பாற்றாது. நமக்கு இருக்கிற உறவுகள் கடைசி வரையில நம்மோடு கூட வராது. அது நம்மை மரணத்துக்கு விலக்கி காக்காது. அது பஞ்ச காலத்தில் நமக்கு உதவி செய்யாது. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் எந்த ஒரு மனிதருக்கும் கை கொடுக்காது என்கிற அந்த உண்மையை அறிந்தவர்கள் தான் அந்த கர்த்தருடைய பாதவடியில் போய் கர்த்தருடைய கிருபைக்காக காத்திருக்க முடியும், காத்திருப்பார்கள். ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர். தேவன் எல்லாவற்றையும் மாற்றி எப்பேற்பட்ட ஆபத்தான சூழ்நிலையும், எப்பேற்பட்ட வியாதியையும், எப்பேற்பட்ட பலவீனத்தையும் மாற்றி அவர் உயிரோடு காக்க வல்லவர் என்கிறதான ஞானமும் அறிவும் புத்தியும் வெளிப்பாடும் உள்ளவர்கள் இந்த கிருபைக்காக காத்திருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கிருபைக்காக காத்திருப்பார்கள். மனத்தாழ்மை உள்ளவர்கள் மாத்திரம்தான் அந்த கிருபைக்காக காத்திருக்க முடியும். 1000 தான் சொத்து இருந்தாலும், 1000 தான் உறவினர்கள் இருந்தாலும், எவ்வளவு பண வசதிகள் இருந்தாலும் எதுவுமே என்னை காப்பாற்ற முடியாது. என் ஆத்துமாவை மரணத்திற்கும் பஞ்சகாலத்திலே உயிரோடு காப்பதற்கும் ஒரு தேவன் ஒருவர் உண்டு. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் நம்மை விடுவிக்க வல்லவர். ஆமென் என்கிறதான அந்த உணர்வும் அந்த அறிவும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்க முடியும். இந்த கிருபைக்கு காத்திருக்க வேண்டுமானால் ஒரு மனத்தாழ்மை தேவை. இந்த மனத்தாழ்மையை நம்மை விட்டு எடுத்து போடுவது நம்முடைய பெருமை, நமக்கு இருக்கிற பணம், நமக்கு இருக்கிற அந்தஸ்து, நமக்கு இருக்கிற பலன், நமக்கு இருக்கிற வேறு நம்பிக்கை, உலகத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை, உறவினர்கள் மேல் இருக்கிற நம்பிக்கை, பணத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை, பெருமை, இது நம்மை அநேகரை அந்த கிருபைக்கு காத்திருக்க முடியாமல் பண்ண செய்கிறது. காலையில் எழும்புவதும், தண்ணீரை போல பணத்தை செலவழிப்பதும், எல்லாம் நினைத்த இடத்துல போய் நினைத்ததை வாங்குவதும், பெரிய பந்தா பண்ணுவதும், ஏனென்றால் அவர்கள் அதுதான் உலகம் என்று நினைக்கிறார்கள். அதுவல்ல உலகம். அது ஒரு நாள் உன்னை கைவிடும். அது ஒரு நாள் நம்மை கைவிடும். அது நம்மை கடைசி வரலும் காப்பாற்றாது. நம்முடைய அழகு நம்மை காப்பாற்றாது, பெருமை காப்பாற்றாது, உறவினர்கள் காப்பாற்ற முடியாது, பணம் நம்மை காப்பாற்றாது. ஆனால் யார் தேவனுக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தர் மரணத்துக்கு விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கு தேவன் பெரிய மகாபரிய பாக்கியத்தையும் வெளிப்பாடையும் தந்திருக்கிறார். முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு கர்த்தர் போதித்துக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, ஆமென். அதனால்தான் இன்னொரு பாடல் இருக்கிறது, யாதொன்றும் செய்திட அணியலே நீரன்றி பாரினில் இயேசுவே
சொன்னார் தேவனிடத்தில் போய், ஆண்டவரே, இந்த உலகத்தில் எதுவுமே என்னாலே செய்ய முடியாது, யாதொன்றும் செய்திட யான் இயலேன், நீரன்றி பாரினில் இயேசுவே, உம்மை இல்லாமல் இந்த உலகத்தில் ஆண்டவரே என்னால எதுவுமே செய்ய முடியாது. அப்படி நான் ஒருவேளை செய்வேன் என்று சொன்னால் அது எனக்கு நிரந்தரமாயிருக்காது. ஆகினால் எனக்கு உம்முடைய பலன் தேவை ஆண்டவரே. ஆனால் உந்தன் பலத்தினால் யாவும் செய்திடுவேன், உமது ஆவியினால் ஜெயம் கொள்ளுவேன். யார் இப்படியெல்லாம் போய் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறார்களோ, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட போய், ஆண்டவரால் மாத்திரம்தான் என்னை காப்பாற்ற முடியும், அவர்தான் என்னை கடைசி வரையில் வழிநடத்த முடியும், அவரால் தான் எனக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்க முடியும் என்று சொல்லி இந்த தேவன் மேல நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாள் அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறார்களோ, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தேவை, உம்முடைய கிருபை எனக்கு தேவை, உம்முடைய கிருபை எனக்கு தேவை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் கிருபைக்காக காத்திருக்கிறார்களோ, வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. 34ஆம் அதிகாரம் சங்கீதம் 34:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆமென். அவர்களை சுற்றிலுமாக சூழ பாளையம் இறங்கி, கர்த்தருடைய தூதன் யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களை பரலோகம் நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார், அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை தேவ தூதர்கள் சூழ பாளையம் இறங்குகிறார்கள், அவர்களை சுற்றிலும் நிற்கிறார்கள், அவர்களை அந்த தூதர்கள் விடுவிக்கிறார்கள். இந்த ஸ்லாக்கியம் இந்த உலகத்திலே தேவனுக்கு பயந்தவர்களுக்கு கிடைக்கிற மாபெரும் ஸ்லாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தானியேல் அப்படி சொல்லுகிறான், சிங்கங்களின் வாய்களை தூதன் கட்டி போட்டார். தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன். நான் மிகவும் ஆச்சரியப்படுகிற ஒரு காரியம், எலிசா அவன் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன், ஒரு பெண்மணியினிடத்திலே சாட்சி பெற்ற மனிதன். அடிக்கடி நம்முடைய வீட்டுக்கு வந்து போகிற இந்த மனிதனை பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அவன் அந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து போனாலும் அவன் சிந்தையிலே பரிசுத்தம் இருக்கிறதை அந்த வீட்டு பெண் காண்கிறாள். அவருடைய கண்ணிலே பரிசுத்தம் இருக்கிறது அந்த வீட்டு பெண் காண்கிறாள். அவருடைய பேச்சிலே பரிசுத்தம் இருக்கிறது அந்த வீட்டு பெண் காண்கிறாள். அவனுடைய நடவடிக்கையிலே பரிசுத்தம் இருக்கிறதை அவள் காண்கிறாள். காரணம், அவன் தேவனுக்கு பயந்தவன். அவனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது தேவன் அக்கினி மதிலாயிருந்து அவனால் சொல்லுகிறான், அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் பெரியவர், அதிகம். காரணம், அங்கே சூழ பாளையம் இறங்கி அவனை அந்த சத்துருக்கள் அணுகாதபடி காத்து கொண்டார்கள். அவன் ஒரு கர்த்தருக்கு பயந்தவன், கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவன். அதனால்தான் அவனுக்குள்ள ஒரு தாழ்மை இருந்தது. அவன் எலியாவுக்கு அவன் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அவனுக்குள்ள ஒரு தாழ்மை இருந்தது. கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தருடைய தூதன் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறான். ஏனென்றால் அவர்கள் மேல் கிருபை இருக்கிறது, அவர்களை சுற்றிலும் கிருபை இருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மாத்திரமல்ல,
ஆமென். கிருபைக்கு காத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நாம் ரட்சிக்கப்படுவது பெரிதல்ல, அபிஷேகம் பெறுவது பெரிதல்ல, ஞானஸ்நானம் எடுப்பது பெரிதல்ல, காணிக்கை கொடுப்பது பெரிய விஷயம் இல்லை. இந்த ரட்சிப்பு உனக்கு நிலை நிற்க வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பவுடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் கிருபினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனிடத்தில் பெற்ற இந்த ஈவு நம்மை விட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால், பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற நாம் மறுபடியும் பாவத்துக்குள்ள போகாமல் இருக்க வேண்டுமானால், தேவனுடைய கிருபை நம்மை தாங்கினால்தான் நாம் பாவத்திலிருந்து விலகி ஜீவிக்க முடியும், நாம் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும். தேவனுடைய கிருபை இருந்தால்தான் பெற்ற அபிஷேகம் நமக்குள்ளே நிலைத்திருக்கும். தேவனுடைய கிருபை இருந்தால்தான் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை தொடர முடியும். ஆகையினாலதான் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் நீங்கள் எதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீர்களோ இல்லையோ, ஆனால் கிருபைக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் எப்போதும் உங்களை அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கிருபைக்கு காத்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால், ஆண்டவரே நான் உலகத்தில் வாழ்கிறேன், ஆண்டவரே நான் பொல்லாதவர்கள் மத்தியிலே வாழுகிறேன், ஆண்டவரே நான் எப்பொழுது வேண்டுமானாலும் தவறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆண்டவரே எப்போது வேண்டுமானாலும் பிசாசு என்னை வஞ்சிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் உலக காரியங்களை நம்ம அறிந்திருக்கணும். நம்ம அப்படியே பெரிய வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல. நாம் எல்லாரும் ஒரு பலவீனமான பாண்டம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் மனிதர்கள் என்று அறிந்திருக்க வேண்டும், நாம் மண் என்று அறிந்திருக்க வேண்டும், நாம் மாம்சத்துக்குரியவர்கள் என்று அறிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவரே நான் எங்கே இந்த ரட்சிப்பை இழந்து விடுவேனோ, எங்கே இந்த அபிஷேகத்தை இழந்து விடுவேனோ. சிலர்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லைங்க, அப்படியெல்லாம் அவிசுவாசப்படக்கூடாது. நான் உனக்கு சொல்கிறேன், இந்த சப்ப கட்டெல்லாம் கட்டக்கூடாது. உண்மை அதுதான், உண்மை அதுதான். கிருபை இல்லைன்னு சொன்னால் என்றைக்கோ ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். நீ பெற்ற ரட்சிப்பை அந்த கிருபையில நான் காத்துக்கொள்ள முடியாது, அபிஷேகத்தை காத்துக்கொள்ள முடியாது, பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாத உலகம், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. எவனை விழுங்கலாமோ என்று கெட்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் சுற்றி திரிகிறான். ஆகையினால் தான் சங்கீதம் 7:2 தாவீது இப்படி ஜெபிக்கிறான், பிசாசானவன் சிங்கம் போல என் ஆத்துமாவை கொண்டு போய் விடாதபடிக்கு என்னை ரட்சியும் ஆண்டவரே. சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். ஆமென். அவனுக்கு ஒரு பயம் இருக்கிறது. இந்த உலகத்திலே சத்துரு இருக்கிறான், பிசாசானவன் இருக்கிறான். அவன் ஆத்துமாவை கண்டிப்பாய் கொண்டு போய் விடுவான். அவன் அதுக்கப்புறம் தப்பவே முடியாது அவனுடைய கையில் இருந்து. அவன் மிகுந்த தெளிந்த புத்தி உள்ளவனாய் இந்த ஜபத்தை செய்கிறான். நாமும் கூட இப்படி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை சத்துரு சிங்கம் போல பிடித்து கொண்டு போய் விடுவான், இந்த உலகத்திலே தள்ளி விடுவான், பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போய் விடுவான், உலகத்தை காண்பிப்பான், நாம் எல்லாம் காண்பிப்பான், மாம்ச இச்சைக்கு உட்படுத்துவான், பொருளாசையை கொடுப்பான், பண ஆசையை கொடுப்பான்.
அந்தஸ்தை கொடுப்பான். உலகத்தை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எல்லாம் தோற்று போனதெல்லாம் உங்ககிட்ட கொண்டாந்து திணிப்பான். இயேசு கிறிஸ்துவிட்ட எல்லாத்தையும் காமிச்சா எல்லாத்தையும் தரேன்னு சொன்னான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு பின்னால போ சாத்தானேன்னார். நம்மளால என்ன தெரியுமா? பிசாசு கொடுக்கறதெல்லாம் கர்த்தர் கொடுக்குறாருன்னு வாங்கி 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 மேக்கப் பண்ணிக்கின்னு அந்தஸ்தை பார்த்துக்கின்னு பெருமை அடைஞ்சிக்கிட்டு அண்ணன் அப்படியே உலகத்தில் தன்னையும் தான் குடும்பத்தையும் தான் பெருசாக காமிக்கின்னு பெருமையில் வாழ்ந்துக்கிட்டு, எங்க இயேசு சாமி எதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாரோ அதெல்லாம் இவன் போய் வாங்கிக்கிறான். இவனுக்கு கேயாசின் ஆவி. என்ன ஆவி? கேயாசி. எலியா வேணான்னு சொன்னதெல்லாம் கேயாசி போய் வாங்கிட்டான். இன்னைக்கு எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கேயாசின் ஆவி இருக்கிறது. எலியாவோட ஆவி எல்லாம் பொருளாசைன்னு எலிசாவோட இருக்கிறது. எலிசாவோட உள்ளே இருக்கிறதெல்லாம் மாம்ச சரீரம் எல்லாம் யாரோடு இருக்குது? எலிசாவோடு இருக்குது. ஆவி ஆத்மா எல்லாம் யாரோடு இருக்குதுங்க? பொருளாசையில் நிறைஞ்சு காணப்படுது. எல்லாம் நம்ம அப்படி தானே இன்னைக்கு. சரீரமெல்லாம் வாய் பேசுறது எல்லாம் ஆண்டவரோடு இருக்கிற மாதிரியே பேசுறது. இருதயமெல்லாம் பெருமையினால நிறைந்து காணப்படுகிறது. பொருளாசையினால நிறைந்து காணப்படுகிறது. அந்தஸ்து உயர்வு எல்லாம் அப்படியே மேலே இருக்கணும். கொஞ்சம் கூட நம்மளை விட்டு கொடுத்துடக்கூடாது. கொஞ்சம் கூட கீழே யாரும் நம்மளை மட்டம் தட்டி பேசிடக்கூடாது. உண்மையை சொன்னா கூட சிலருக்கு கோபம் வரும். யாரும் சொல்லிடக்கூடாது. எங்க இயேசு சாமிகத்தை தோற்று போனானோ அது எல்லாம் கொண்டு வந்து இப்போ எல்லாம் ஆண்டுடைய பிள்ளைங்கிட்ட திணிச்சு. ஏன்னா இவர்களுக்கு கேயாசின் ஆவி இருக்கிறது. கேயாசி பின்னாலே ஓடணும். இந்த எலிசாவுக்கு பிழைக்க தெரியாத மனுஷன். இன்னைக்கு விசுவாசிகள்லாம் அப்படிதான் நினைக்கிறாங்க. இந்த ஏசாமிக்கும் பிழைக்க தெரியாது, இப்படி என்ன மாதிரி பிரசங்கம் பண்ற ஆளும் பிழைக்க தெரியாதவன் நினைக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி பிரசங்கம் பண்ணணும்னு தெரியுமா? ஆமாம், கடன் வாங்கியாவது அதை வாங்க. அப்படியே வீட்டை பார்த்தவ நீ கடன் வாங்கி வீட்டை ஜொலிச்சு அப்படி பண்ணி வச்சிருந்தா சூப்பரா ஆஹா ஓஹோன்னு உன்னை பாராட்டுற ஆள் தான் உனக்கு தேவை. நீ கடன் வாங்காத. கடன் வாங்கன்னா பரலோகம் போக மாட்ட, உன் நிம்மதி கெட்டு போயிடும். போதும் என்கிற மனதோடு கூட இரு, அதுவே மிகுந்த பக்திக்குரிய ஆதாயம் அதுதான். இப்படி பிரசங்கம் பண்ணுற ஆள். ஏன்னா ஒன்றும் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? நீ கடன் வாங்கி பெருசாக வீடு கட்டினாதான், கடன் வாங்கி பெரிய கார் வாங்கினாதான், கடன் வாங்கியாவது கோட் ஷூட்டு போட்டாதான் உன்னை உலகம் மதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம உலகம் நம்மளை மதிச்சு என்னங்க பிரயோஜனம்? உலகத்தை மதிப்பு சோத்திரம் கொரோனா வந்தால் தெரியும் உலகத்தில் எவ்வளோ மதிப்பு நமக்கு இருக்குன்னு. ஆமாம், முகத்தை கூட பார்க்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, கையிலே கொடுக்க மாட்டாங்க. தூரமாக ஆம்புலன்ஸை தான் பார்க்கணும். ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் தோற்று போனதெல்லாம் கொண்டு வந்து பிசாசு இன்னைக்கு மனிதனிடத்தில் வைக்கிறோம். அதுவும் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் வைக்கிறோம். கொஞ்சம் கூட மனத்தாழ்மை கிடையாது. ஸ்தோத்திரம். இப்படி மனத்தாழ்மை இல்லாதவர்கள் இந்த மாயையை தான் ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டு அதுக்கே அதிக நேரம் செலவழித்து அதுக்கே முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காகவே வாழ்வாங்க. அவங்களால போய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கிருபைக்காக காத்திருக்க முடியாது, அபிஷேகத்துக்காக காத்திருக்க முடியாது, வல்லமைக்காக காத்திருக்க முடியாது. சிலருக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய பெற்றோர்கள், நான் ஒரு வேலை அப்படி இருக்குன்னான்னு தெரில, கர்த்தரை மன்னிக்கணும், நான் என்ன அலசி பார்க்குறேன், தன்னை தான் நல்ல பரிசுத்தத்தில் இருப்பாங்க, ஓரளவுக்கு அறிந்த சத்தியத்தில் இருப்பாங்க. ஆனால் தான் பிள்ளைகளை வளர்க்குறத பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக வளர்ப்பாங்க. ஏன்னா சமுதாயத்தில் அவர்களுக்கு நல்ல மதிப்பு வரணுமா. ஆண்டவர் மதிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் சமுதாயம் மதிக்கணும் அவங்களுக்கு. அதுதான்
பிரியமானவர்களே, அது கர்த்தருக்கு பயப்படுகிறது அல்ல. அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை கர்த்தர் மரணத்துக்கு விடுவிக்கிறது கஷ்டம். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காப்பது கஷ்டம். அவர்கள் எல்லாரும் அன்னைக்கு போய் அழுதுட்டு கிடப்பாங்க. அன்னைக்கு போய் அழுவுறது. நீ முதல்ல இருந்தே கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிற மனுஷனாக, மனுஷியாக, சகோதரனாக, சகோதரியாக நீ இருப்பாய் என்று சொன்னால் ஆபத்து வர நேரத்தில் போய் நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஏற்கனவே கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மைப்பட்ட அழுகையினுடைய பிரதிபலன், உன்னுடைய கண்ணீரெல்லாம் கர்த்தருடைய துருத்தியிலே வைக்கப்பட்டு உனக்கு ஆபத்து, விபத்து, சாபங்கள், நாச மோசங்கள், ஆமே, பஞ்சம், பசி, பட்டினிகள் வரும்போது அந்த தேவ தூதர்கள் ஆமே உன்னை இறங்கி, உன்னை சுற்றிலும் பாளையம் இறங்கி அவர்கள் உன்னை காத்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் உங்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:17 வாசிக்கிறோம். அவர்களை விடுவிக்கிறார். வேதனையிலிருந்து, கண்ணீரிலிருந்து, கஷ்டத்திலிருந்து உன்னை விடுவிப்பார். 34 சங்கீதம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். விடுவிக்கிறார். வேதனையிலிருந்து விடுவிக்கிறார், கண்ணீரிலிருந்து விடுவிக்கிறார், கவலையிலிருந்து விடுவிக்கிறார், சோதனையிலிருந்து விடுவிக்கிறார். ஏன்? இவன் கர்த்தருக்கு பயந்தவன், எப்போதும் பரிசுத்தத்தின் மேல வாஞ்சி உள்ளவன். எங்கே நான் தவறி விடுவேனோ ஆண்டவரே, எங்கே என் அபிஷேகம் என்னை விட்டு போய் விடுமோ, எப்போ நான் எங்கு உம்மை துக்கப்படுத்தி விடுவேனோ என்று சொல்லி பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துக்கப்படுத்தி விடாதபடிக்கு, பாவத்திலே விழாதபடிக்கு, ஆமேன் சோத்திர, உலகத்திலே போய் விடாதபடிக்கு, உலகத்தின் பின்னாலே போய் விடாதபடிக்கு, மாம்ச இச்சைகளுக்கு உட்படாதபடிக்கு, தன் பயத்தோடு கூட அப்படியெல்லாம் நான் போயிடாதபடிக்கு உம்முடைய கிருபையினால காத்து கொள்ளுங்கப்பா, உம்முடைய கிருபை எனக்கு வேணுமப்பா, உம்முடைய கிருபை எனக்கு வேணுமப்பான்னு போய் கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை அவர் விடுவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 145 சங்கீதம் 19வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஆமென், இந்த கர்த்தருக்கு பயந்து இப்படி ஜீவிக்கிறவங்க, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். யாரெல்லாம் இப்படி ஒடுங்கி போய் பயந்தவங்களை பாருங்க. பயந்தவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஒடுங்கி போயிருப்பாங்க. ரொம்ப அப்படியே பயந்தவங்க எப்படி இருப்பாங்க? இருக்கிற இடம் தெரியாம இருப்பாங்க. பயந்தவங்க எப்படி இருப்பாங்க? ஆமா, அவங்கள பார்த்தீங்கன்னா பரிதாபமா இருக்கும். இப்படி யாரெல்லாம் பயந்து போய் தன் ஜீவியத்தை குறித்த பயம், தன் ஆமென், எங்கே நான் பின்மாற்றத்தில் போய் விடுவேனோ, எங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபட்டு விடுவேனோ, எங்க தேவ சித்தம் செய்யாமல் நான் போய் விடுவேனோ, ஐயோ எங்க கர்த்தருடைய அன்பை நான் இழந்து விடுவேனோ, ஐயோ நான் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி விடுவேனோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டே இருக்கிறவர்கள். இந்த பயம் வேணுமா? அவசியம் வேணும், அவசியம் வேணும். இந்த பயம் இல்லைன்னா நீ கர்த்தருடைய வரிகளை போகவே முடியாது. நீ ஒரு பூரண பரிசுத்தவானா, பரிசுத்தவாட்டியா மாறவே முடியாது. நீ ஒரு அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியா மாறவே முடியாது. ஒரு அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியா தான் நம்ம இருக்கணும். அப்ப இந்த பயம் நமக்கு தேவை. இந்த உலகத்திலே வாழும்போது இந்த பயம் தேவை. இப்படிப்பட்ட பயந்தவர்களை அவருடைய விருப்பத்தின்படி செய்து, ஆண்டவர் அப்படிப்பட்டவருடைய விருப்பத்தை ஆண்டவரே செய்கிறார். நீ போய் இச்சித்து வாங்க வேண்டியதில்லை, நீ போய் கடையில் கேட்டு வாங்க வேண்டியதில்லை, நீ கடன் வாங்கி வாங்க வேண்டியதில்லை. அது தேவன் உனக்கு கொடுப்பார். உன் வாஞ்சியை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். கர்த்தர் உன்னை அப்படி வைப்பார். நீ கடன் வாங்கி
துன்பத்துக்கு ஆளாகி கஷ்டப்பட்டு அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு வேண்டியதை நீ விரும்புகிறதை கர்த்தர் கொடுப்பார். சாலமோன்ட்ட கேட்டார், உனக்கு வேண்டியதை விரும்பினதை கேள். ஆமாம், அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அங்கே விடுவிக்கிறார்னு பார்த்தோம், இங்கே ரட்சிக்கிறார், இங்கே விடுவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அந்த சங்கீதம் 34:9 அந்த சங்கீதக்காரன் ஒரு அறிவுரை சொல்லுகிறான். என்ன அறிவுரை சொல்லுகிறான் பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நான் உங்களுக்கு ஒரு புத்தி சொல்றேன், அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்திருங்கள். யார் பயப்படணும்? பாவி பயப்படுறதில்ல, பரிசுத்தவான் தான் பயப்படணும், பரிசுத்தவாட்டி தான் பயப்படணும். ஏன் பயப்படணும்? இந்த பரிசுத்தவான், இந்த பரிசுத்தவாட்டி தனக்கு கிடைத்த இந்த மகிமையை நான் இழந்து போய்விடக்கூடாது ஆண்டவரே. நீர் எனக்கு கிடைத்த கொடுத்த ரட்சிப்பை நான் இழந்து போய்விடக்கூடாது. உலகத்தை நேசித்து, மாம்சத்தை நேசித்து, உலகத்தின் பின்னாலே போய், மாம்சத்தின் பின்னாலே போய், உமக்கு பிரியமில்லாதவைகளிலே நான் ஈடுபட்டு உம்மை துக்கப்படுத்தி நான் உம்மை விட்டு பின்வாங்கி போய்விடக்கூடாது ஆண்டவரே. யாரு? பரிசுத்தவான். தேவன் தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். தேவன் தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி இருக்கிறார். நம்முடைய பொல்லாத சுபாவங்களினாலே அவைகளை நாம் இழந்து போய்விடக்கூடாது. நம்முடைய பெருமையினால் அவைகளை நாம் இழந்து போய்விடக்கூடாது. நம்முடைய சுயநலத்தினால நாம் அவைகளை இழந்து போய்விடக்கூடாது. ஆகையினாலதான் பரிசுத்தவான்களுக்கு ஒரு அறிவுரை. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை? குறைவில்லை. நீ அவருக்கு பயந்திரு. உன் குறைவில்லாத ஒரு ஜீவியத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். உன் தேவைகளை அவர் சந்திப்பார். அவரே வந்து உன்னை ஆற்றி தேற்றுவார். இது எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆமென். ஆகையினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, பரிசுத்தவாட்டிகளே, இந்த ஒரு இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதை நீ தேவ பிள்ளையே நீ உணர்கிறாயா? ஓ, உன்னை பார்த்து கர்த்தர் பரிசுத்தவாட்டி என்று சொல்லுகிறார், பரிசுத்தவான் என்று சொல்லுகிறார். ஏன் அவர் உன்னை அப்படி சொல்ல வேண்டும்? அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால உன்னை கழுவி உன் பாவங்களை மன்னித்து உன்னை நீதிமானாக்கி இருக்கிறார். நீ நீதியிலே நடக்கும்படிக்கு தேவன் சத்தியத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். நீ நீதியிலே நடந்து பரிசுத்தவானாக, பரிசுத்தவாட்டியாக மாற்றுவதற்கு தேவன் நல்ல உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! செயின்ட், பரிசுத்தவான் என்று சொன்னால் செயின்ட். எவ்வளவு இந்த உலகத்தில் தேவன் அவருக்கு அடுத்தபடியான ஸ்தானத்தில் நம்ம வைத்திருக்கிறார். தேவன் மட்டும்தான் பரிசுத்தர். அவருக்கு அடுத்தபடியான ஸ்தானத்தில் நம்மை வைத்து பரிசுத்தவாட்டி, பரிசுத்தவான் என்று அழைக்கிறார். இது நமக்கு எப்படி கிடைத்தது? கல்வாரி சிலுவிலே கர்த்தர் நமக்காக சிந்தின இரத்தத்தின் மூலமாக கிடைத்தது. அவர் பட்ட பாடுகளின் மூலமாக கிடைத்தது. அவர் அனுபவித்த நிந்தையின் மூலமாக கிடைத்தது. அவர் பட்ட அவமானத்தின் மூலமாக இது நமக்கு கிடைத்தது. அவர் உயர்ந்தவராயிருந்தும் தன்னை தாழ்த்தினபடினாலே கிடைத்தது. அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினதினாலே கிடைத்தது. அவர் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே இது நமக்கு கிடைத்தது.
அவருடைய அன்பினால நமக்கு இது கிடைத்தது. அல்லேலூயா. இப்படிப்பட்டதான வெளியேற பெற்றதான இந்த ஸ்தானம், பரிசுத்தவாட்டி பரிசுத்தவான் என்கிற ஸ்தானம் நாம் இழந்து போய்விடக்கூடாது. ஐயோ, நான் எங்கே இது இழந்து போய்விடுவேனோ, ஆண்டவரே நான் இதை இழந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி பயத்தோடு நடுக்கத்தோடு ஜீவிக்க வேண்டும். பயத்தோடு நடுக்கத்தோடு ஜீவித்து இந்த கிருபை நம்மை விட்டு போய்விடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். இது நம்முடைய பகுதி, இது நம்முடைய கடமை. அதனால்தான் பிரசங்கி சொல்லுகிறான், கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். இது எல்லார் மேலே விழுந்த கடமை. கர்த்தருடைய பிள்ளையே, இது உன் மேல் விழுந்த கடமை, இது என் மேல் விழுந்த கடமை. நான் இந்த நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சிலரை நான் உங்களுக்கு சொல்லி, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் யோசேப்பு. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கிறோம், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி தன் சகோதரர்களிடத்திலே சொல்லுகிறான். 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். தன் சகோதரனிடத்தில் அவன் சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே ஒபதியா என்கிறவன் சொல்லுகிறான், நான் சிறு வயது முதற்கொண்டு கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன். ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். ஆமென். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். அதே 18ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்லுகிறான், எத்தனாவது வசனம்? நான் சிறு வயது முதற்கொண்டு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். 12. ஆ, நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்துக்குள் போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நான் சிறு வயது முதற்கொண்டு கர்த்தருக்கு பயந்து. எத்தனை பேர் இன்றைக்கு உங்க சுத்த மனசாட்சியில் அப்படி சொல்ல முடியும்? அவன் சொல்லுகிறான், யோசேப்பு சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். யோபை குறித்து பரலோகமே சாட்சி கொடுக்கிறது, தேவனே சாட்சி கொடுத்தார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற உத்தமனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? கொர்நேலியு என்கிற ஒரு மனிதன் அப்போஸ்தலர் நடபடிகள் 10:2 வாசிக்கும் போது அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாயிருந்தான். இப்படி கர்த்தருக்கு பயந்தவருடைய குணாதிசயங்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? அவர்கள் எப்படி தங்கள் ஜீவியத்தை கட்டி எழுப்புவார்கள்? அவர்கள் எப்படி பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக மாறுகிறார்கள்? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனை குறித்து பார்க்கிறோம், யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் துன்மார்க்க செயல்களுக்கு தூரமாய் இருப்பார்கள். 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
அவன் தன் சகோதரர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அந்த துன்மார்க்கத்திலே அவன் ஈடுபட மாட்டான். அந்த துன்மார்க்கத்துக்கு அவன் உடன்பட மாட்டான். தன் சகோதரர்கள் செய்கிற துன்மார்க்க செயல்களை தன் தகப்பனிடத்திலே சொல்லி அவர்களை எப்படியாயிலும் திருத்த பார்ப்பான். இவர்கள் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். கர்த்தருக்கு பயப்படுறவர்களுடைய தரம் இதுதான். கூட்டு களவாணியா இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் இன்னைக்கு கூட்டு களவாணிகளா இருக்கிறாங்க. ஆமா, அப்படியெல்லாம் தன்னை துன்மார்க்கத்திலிருந்து தன்னை காத்து கொள்ளுகிறவன், துன்மார்க்கத்துக்கு தூரமாயிருக்கிறவன், துன்மார்க்க செயல்களுக்கு தூரமாயிருக்கிறவன் கர்த்தருக்கு பயந்தவன். இரண்டாவது, அவன் தேவனோடு ஐக்கியம் உள்ளவன். இந்த யோசேப்பு தேவனோடு ஐக்கியம் உள்ளவன். கர்த்தருக்கு பயப்படுறவங்களாம் எப்பவுமே நல்ல தேவனோடு க்ளோஸா இருப்பாங்க. ஃபெலோஷிப் வித் காட், நல்ல தேவனோடு ஐக்கியமா இருப்பாங்க. ஆக அதனாலதான் அவன் தரிசனங்களை பார்க்கிறான். என்ன தரிசனம் பார்த்தான்? அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி தேவன் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். தேவனோடு ஐக்கியமா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தரிசனம் எல்லாம் கிடைக்கும். அப்படியே கொர்நேலியு கூட தரிசனம் பார்த்தான். அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்ததுனால அவன் தரிசனம் பார்க்கிறான். பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் இறங்கி வந்து பேதுருவினுடைய வீட்டு விலாசத்தை சொல்றாங்க. அப்ப தேவனோடு ஐக்கியமா இருக்கிறவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா தரிசனங்கள் பார்ப்பாங்க. தேவனுக்கு பயப்படுகிறவன் அவன் சொல்றான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். இப்ப அவன் என்ன செய்கிறான்? தரிசனம் பார்க்கிறான். வாசிங்க அந்த வசனத்தை. சொப்பனம் பார்க்கிறான். ஆமென். அவனுடைய எதிர்காலத்தை குறித்ததான ஒரு சொப்பனத்தை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். 9வது வசனம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். அல்லேலூயா. அவன் தன் எதிர்காலத்தில் தேவன் அவனுக்கு செய்ய போகிறதை இப்பொழுதே காண்பிக்கிறார். 17 வயதுல இன்னும் 13 வருஷத்துக்கு அப்புறம் செய்ய போற காரியத்தை ஆண்டவர் இப்பமே அவனுக்கு காண்பிக்கிறார். அவர்கள் தேவனோடு ஐக்கியமா இருப்பார்கள். சும்மா தேவனுக்கு பயப்படுறதுன்னா என்ன? ஆமா, ஃபெலோஷிப் வித் காட். நான் முதல்ல சொன்ன அவர்கள் கிருபைக்கு காத்திருப்பார்கள். தன்னை ஒன்றுமில்லை என்று எண்ணுவார்கள். மனத்தாழ்மை அவர்களுக்கு இருக்கும். தன்னையும் தன்னுடைய எதையும் நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் அவைகளெல்லாம் அழிந்து போகும் என்ற அறிவு இருக்கும் அவர்களுக்கு. உலக மாயை என்பதை அவர்கள் நன்றாய் புரிந்து வைத்திருப்பார்கள். அவர்கள்தான் தேவனுக்கு பயந்தவர்கள். தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கருத்தும் கண்ணும் கருத்துமாயிருப்பார்கள். தாவீதை போல சங்கீதம் 7:2 தாவீது தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து மிகவும் கண்ணும் கருத்துமாயிருக்கிறான். தன் ஆத்துமாவை குறித்து மிகவும் கண்ணும் கருத்துமாயிருக்கிறதுனால தான் அவன் அப்படி ஒரு ஜபம் பண்ணுகிறான். சத்திரியன் ஆத்துமாவை சிங்கத்தை போல சிங்கம் போல பிடித்து கொண்டு போய்விடாதபடிக்கு என்னை தப்புவியும் ஆண்டவரே. அந்த ஆத்துமாவை குறித்து அவன் அவ்வளவு கருத்தா இருக்கிறான். எப்போது வேண்டுமானாலும் சிங்கம் வரும், எப்போது வேண்டுமானாலும் பாவம் உள்ளே பிரவேசிக்கும், எப்போது வேண்டுமானாலும் பெருமை என்பது உள்ள வரும், எப்போது வேண்டுமானாலும் தவறுவதற்கு இந்த உலகத்தில் ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் பின்மாற்றத்துக்கு போவதற்கு வாய்ப்பு. எத்தனையோ பேர் அப்படி போனார்கள். யார் போனாங்க? அவங்கெல்லாம் விழிப்பு இல்லாம போயிட்டாங்க. அதனால அவங்க என்ன செய்வாங்க? கிருபைக்கு காத்திருப்பாங்க.
இங்க அடுத்து பயப்படுறவன் துன்மார்க்கத்துக்கு தூரமா இருப்பான், துன்மார்க்க செயல்களுக்கு தூரமா இருப்பான். அதான் கர்த்தருக்கு பயப்படுறதனுடைய அர்த்தம். மூன்றாவது, அவன் தேவனோடு ஐக்கியம் உள்ளவனாக இருக்கிறான். ஆகினால தேவன் அவனுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவனுக்கு சொப்பனக்காரன் என்று பெயர். அவனுடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். எகிப்து தேசத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். என்ன அழகான வெளிப்பாடு! தரிசனங்களை காண்கிறவனாக இருக்கிறார். எப்போது இதெல்லாம் கிடைக்கும்? அந்த கொர்நேலி எப்போது ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் தேவனுக்கு பயந்து பக்தி உள்ளவனாக எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு ஜெப வீரனாக இருக்கிறவன் தான் தரிசனங்கள் பார்க்க முடியும். ஜெப வீரனாக இருக்கிறவன் தான் சொப்பனங்கள் பார்க்க முடியும். யாரால ஜெபிக்க முடியும்னா தேவனோடு நல்ல ஐக்கியம் உள்ளவர்களால தான் ஜெபிக்க முடியும். அப்ப தேவனோக்கு பயப்படுகிறவர்களுடைய குணாதிசயம் எல்லாம் இதெல்லாம் தான் தேவனுக்கு பயப்படுகிறவருடைய குணாதிசயம். இவர்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது. இவர்களை தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி பாளையம் இறங்கி அவர்களை விடுவிப்பார். இப்படிப்பட்டவருடைய ஆத்துமாவை மரணத்துக்கு விடுவிப்பார். அதான் யோசேப்பு, அவனை மரணத்துக்கு கர்த்தர் விடுவித்தாரா இல்லைங்களா? அல்லேலூயா. அடுத்தபடியாக அவனுக்குள்ள இருந்த நல்ல விஷயம் என்னவென்றால் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். சும்மா தேவனுக்கு பயப்படுறேன்னு சொல்லிட்டு சுய சித்தம் செய்யக்கூடாது. மாம்சமும் மனதும் விரும்பினபடி வாழ்றது தேவ பயம் அல்ல. தேவ பயம் என்பது தேவ சித்தம் செய்தல். அவன் முற்றிலுமாய் கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அதாவது ஒரு நாள் ஒரு எஜமானன் ஒரு சிறு பையனுக்கு ஒரு அழகான சட்ட துணியை கொடுத்தான். ஒரு அழகான சட்ட துணி. அந்த எஜமான் சொன்னாரு, இந்த சட்ட துணியை கொண்டு போய் இந்த டெய்லர்ட்ட கொடு, இன்ன டெய்லர்ட்ட கொடு. இவன் அழகான சட்ட துணி, புது சட்ட துணி கொண்டு போய் அந்த டெய்லர்ட்ட கொடுத்தான். அந்த டெய்லர் இவனை அழகா ஒரு நல்ல அளவு எடுத்தார். எடுத்த உடனே அவர் அந்த துணியை கட் பண்ண ஆரம்பித்தார். இவனுக்கு ஒரே அழுகை வந்து விட்டது. இவன் அழ ஆரம்பித்து விட்டான். அந்த டெய்லரை பார்த்து சொன்னான், சார் என்ன பண்றீங்க? நான் உங்ககிட்ட அழகான துணியை கொடுத்தேன், நீங்க என்ன இப்படி துண்டு துண்டா கட் பண்ணி போடுறீங்க? அது கோணலமானலமா கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு அழகா கூட கட் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவன் மிகவும் அழுதான். அந்த டெய்லர் சொன்னாரு, தம்பி நீ இன்னைக்கு போய் நாளைக்கு வா, நீ போ. அவன் தன் எஜமான இடத்துல அதை போய் சொல்லுவதா இல்லை தன் தவறான இடத்துல வந்துட்டனான்னு சொல்லி அவன் அந்த துணி, அழகான துணி அந்த டெய்லர் கட் பண்ணுறதை பார்த்து இவனுக்கு பொறுக்க முடியாமல் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தான். அடுத்த நாள் வாப்பான்னு சொன்னார். இவன் அடுத்த நாள் போய் பார்த்தான். பார்த்தா அந்த துணிக்கு கையெல்லாம் வைக்காம அது அப்படியே ஒரு அளவுக்கு தச்சு வச்சிருந்தது. ரொம்ப அசிங்கமாக அப்படியே இருந்தது. அவன் போய் அந்த டெய்லரை திட்டி, நான் வந்துட்டு ஒரு அழகான துணியை கொண்டு வந்து கொடுத்தேன், அதெல்லாம் இப்படி கட் பண்ணி அசிங்கமாக பண்ணிட்டீங்களே, இனி நான் அந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி வந்துட்டான். 2 நாள் 3 நாள் ஆனது. எஜமான் கேட்டார், உன்னிடத்துல ஒரு அழகான துணி கொடுத்தனப்பா, என்ன பண்ண? ஐயா அந்த டெய்லர்ட்ட கொண்டு போய் கொடுத்தேன், அவர் என் கண்ணு முன்னாலேயே தாறுமாறாத கட் பண்ணி போட்டார். அடுத்த நாள் போனேன்,
அவர் அதை ரொம்ப அசிங்கமா அங்க மாட்டி வச்சிருந்தாரு. ஆகினால நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனி இந்த டெய்லர் பக்கமே வர்றதில்லை, இந்த கடை பக்கமே நான் வரமாட்டேன்னு தீர்மானம் எடுத்தேன். அதனால நான் போலேங்க ஐயா அந்த பக்கம். அப்போ எஜமான் சொன்னாரு, இன்னும் ஒரே ஒரு முறை நீ அந்த டெய்லர் கடைக்கு போய் உன் துணி என்ன எப்படி இருக்குதுன்னு ஒரே ஒரு முறை பார். ஐயா எனக்கு அங்கே போனாலே கஷ்டமா இருக்கு ஐயா, நான் போவே மாட்டேன். இல்லை, ஒரே ஒரு முறை போய் பார். அங்கே போனா ஒரு அழகான சட்டை தொங்கிக்கிட்டு இருந்தது. அவன் யோசிக்கிறான், இந்த சட்டை எனக்கு கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும், ஐயோ இந்த சட்டை இந்த டெய்லர் எனக்கு கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ போய் அவன் நின்ன உடனே இந்த டெய்லர் சொன்னாரு, இந்தாப்பா உன் சட்டை. ஐயோ இதுவா, இது எனக்கு கிடைச்ச சட்டையா, ஏன் சட்டையா? ஆமா, நீ கொடுத்த துணியில தச்ச சட்டை தான். அவன் பயங்கர சந்தோஷம் அடைந்தவனாக, அவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தவனாக அந்த டெய்லர் இடத்துல நன்றி சொல்லிவிட்டு, அந்த டெய்லரை இடத்துல மன்னிப்பு கேட்டு விட்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தவனாக எஜமான இடத்துல ஓடி வந்து அந்த சட்டையை காண்பித்தான். தேவ சித்தம் என்பது இப்படிதான். நாம் நம்மை முற்றிலுமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் அதை என்ன வேணாலும் செய்வார். தேவ சித்தம் செய்வதென்பது உன் இஷ்டப்படி வாழ்வதல்ல, உன் இஷ்டப்படி கட் பண்ணணும் இல்ல. ஆமா, நீ ஒப்பு கொடுத்துட்டினா அமைதியா இருந்துடணும். உன்னை ஒப்பு கொடுத்துட்டினா அமைதியா இருந்துடணும். அவர் நடத்துற பாதையிலெல்லாம் நீ கடந்து போக வேண்டும். அவர் உன்னை எப்படி எந்த பாதையில நடத்தினாலும் அதற்கு உன்னை விட்டு கொடுக்க வேண்டும். கொஞ்ச நாள் கழித்த பிற்பாடுதான் உன்னுடைய மகிமையும் உன்னுடைய மேன்மையும் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவனுக்கு பயப்படுகிறவனை குறித்து சங்கீதம் 105:19 சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், தேவனுடைய அவன் உருவாக்கப்படுகிற வரையிலும், அவன் தேசத்துக்கு அதிபதியாக வருகிற வரையிலும், அவன் தேசத்தின் பஞ்சத்தை தீர்க்கிற வரையிலும், அவன் தன் சகோதரர்களை போஷிக்கிற நிலவரத்துக்கு வருகிற வரையிலும், தன் தரிசனம் தனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறுகிற வரையிலும் வசனம் அவன் என்ன செய்தது? அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவனை புடமிட்டது. யாரை? யோசேப்பை புடமிட்டது. அல்லேலூயா. 16வது வசனமா 15வது 16 வாசிங்க. யோசேப்பை 17 வாசிங்க. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். தேவனுடைய தரிசனம் நிறைவேற வேண்டும். தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் தேவ சித்தத்துக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் உன்னை என்ன வேணாலும் செய்வார். அவர் உன்னை வெட்டுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் உன்னை தைப்பதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமா, அவசரப்படக்கூடாது. கொடுத்தாச்சா, டெய்லர்ட்ட துணி கொடுத்தாச்சா, கண்ணை மூடிக்கிட்டு வந்துரு. கொஞ்ச நாள் கழிச்சு போய் பாரு. அது உனக்காகவே அழகாக உன்னை அழகுபடுத்தும்படிக்கு உனக்காக செய்யப்பட்ட தைக்கப்பட்ட ஒரு துணியா இருக்கும். அதை போட்டா நீ அழகாயிடும். யார் தன்னை முழுவதுமாய் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் மிகவும் அழகாய் மாறிவிடுவார்கள். சுபாவத்தில், பரிசுத்தத்தில், எல்லாத்துலேயுமே. தேவ சித்தம். கர்த்தருக்கு பயப்படுறது என்னன்னா, சுய சித்தத்துக்கு விட்டு கொடுக்க விரும்ப மாட்டாங்க. தேவ சித்தத்துக்கு தன்னை விட்டு கொடுப்பாங்க.
புடமிட்டது, வசனம் அவனை புடமிட்டது. அவன் அந்த லெவலுக்கு வரலாம் வசனம் அவன் என்ன செய்தது? புடமிட்டது. உன்னை புடமிடுவது வசனம். உன்னை பிடவிடுவதற்கு நீ விட்டு கொடுக்கிறாயா? நீ தேவ சித்தத்துக்கு விட்டு கொடுக்கிறாயா? அல்லது அந்த சிறு பையனை போல அவசர புத்தி, அவசரப்பட்டு திட்டிக்கிட்டு கோபிச்சுக்கிட்டு பொறுமை இல்லாம இனி அந்த பக்கமே போமாட்டேன்னு தீர்மானம் எடுத்துக்கிட்டு எல்லாம் அவசர புத்தி, அதனால பாதிப்புகள். அடுத்தது தேவ சித்தம். அந்த தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அன்புள்ளவர்களாக இருப்பாங்க. இவன் அன்புள்ளவனாக இருந்தான். இந்த யோசேப்பு ரொம்ப அன்புள்ளவனாக இருந்தான். ஆதியாகமம் 42:24 அவன் தன் சகோதரர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை அழுகையின் மூலமாக வெளிப்படுத்தினான். 43:30 அப்படியே அழுது 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 தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறான். அவன் மிகவும் அன்புள்ளவனாயிருந்தான். இந்த அன்பு எப்படி வந்தது? அவனுக்கு மன்னிக்கிற சுபாவம் இருந்தது. அவர்கள் தனக்கு செய்த தீங்கை மன்னிக்கிற சுபாவம் இருக்கிறவர்களுக்கு தான் அன்பு இருக்கும். பகைமை இல்லை, வைராக்கியம் இல்லை, விரோதம் இல்லை. நீங்க தானடா என்னை இப்படி பண்ணீங்க, என்னை கிணத்துல போட்டீங்க, என்னை விற்று போட்டீங்க, உங்களால நான் அப்பாவை விட்டேன், அம்மாவை விட்டேன், என் தகப்பனை துக்கப்படுத்தினீங்க, வாங்கடா உங்களுக்கு வச்சுக்கிறேன். அப்படியா? இல்லை, அவர்களை நேசித்தான். காரணம் அவனுக்கு மன்னிக்கிற குணம் இருந்ததுனால தான் அவர்களை நேசிக்க முடிந்தது. அன்புள்ளவர்களாக இருப்பாங்க. தேவனுக்கு பயப்படுறவங்க அன்புள்ளவர்களாக இருப்பாங்க. அன்பு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அன்பு மன்னிக்கிறதோடு இல்லை, அவர்கள் மேல் அக்கறை உள்ள அன்பு. அக்கறை கொண்டவனாயிருந்தான். அல்லேலூயா. 2 வருடம் பஞ்சம் முடிந்து விட்டது, இன்னும் 5 வருடம் இருக்கிறது. போய் தகப்பனை கூட்டிக்கிட்டு வாங்க, நீங்க பஞ்சத்தில் சாகக்கூடாது. ஏன் தெரியுமா? இவன் தேவனுக்கு பயந்ததா இருந்தனால இவனை கர்த்தர் என்ன செய்றாரு? பஞ்சத்தில் உயிரோடு காக்கவும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. 33:19 சங்கீதம் 33:19. பஞ்சத்திலே அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. ஆமென். இவன் தேவனுக்கு பயந்ததுனால பஞ்சத்துல உயிரோடு காப்பதற்கு ஆமென் கர்த்தருடைய கண் யோசேப்பின் மேல நோக்கமா இருந்தது. யோசேப்பை உயர்த்தினாதான் யாக்கோபு பஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியும். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு கூட தேவனுக்கு பயந்தவன் தான். தேவனுக்கு பயந்தவர்களுக்கு அன்பு இருக்கும், மன்னிக்கிற தன்மை இருக்கும். மன்னிக்கிற தன்மை இருந்தாதான் அன்பு இருக்கும், அன்பு இருந்தாதான் மன்னிக்கிற தன்மை இருக்கும். அன்பு எப்படிப்பட்ட அன்பு? நினைத்து நினைத்து அழுகிறான். அடுத்தபடியாக அவன் உதவி செய்கிறவனாயிருந்தான். நல்லா ஹெல்ப் பண்ணான். பயப்படுறாங்க, ஐயோ அப்பா இறந்து போயிட்டாரு, இவன் இனி நம்மளை கொண்டு போடுவான், பழி வாங்குவான். இல்லை, அவனுக்கு உதவி செய்தான். நீங்க பயப்படாதீங்க, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தான் கர்த்தரனை கொண்டு வந்தார். தேவனுடைய நோக்கத்தை நன்றாய் அறிந்திருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்திருப்பார்கள். டேக் இட் ஈஸி பாலிசி என்ன அழகா லகுவா எடுத்துக்கிட்டான் பாருங்க. இது எல்லாம் இருந்தது. ஒபதியாவின் இடத்துல பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், நான் 50 தீர்க்கதரிசிகளாக வைத்து பராமரித்து கொண்டிருக்கிறேன். தேவனுக்கு பயந்த ஒபதியா கர்த்தருடைய பிள்ளைகளை பராமரிக்கிறவனாயிருக்கிறான். நான் ஏற்கனவே சொன்னேன், அவர்களுக்கு ஜப ஜீவியம் இருக்கும், பரலோகத்தோடு தொடர்பு இருக்கும். கொர்நேலியுவுக்கு பரலோகத்தோடு தொடர்பு. யோபு சோதனையை ஜெயித்தான், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றான்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்னும் நமக்குள்ள தேவ பயத்தை வளர்த்து கொள்ளுவோம். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை இன்னும் நாம் அதிகமாக்குவோம். ஆண்டவரே, எனக்கு தேவ பயத்தை தாரும். ஏதோ ஜெபிக்கிறதோடு நிறுத்துறாதீங்க, பிராக்டிக்கலா இருங்க. பரலோக ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில். சிலர் ஜெபம் பண்ணியே கதையை ஓட்டுருவான். ஜெபம் மட்டும் இல்லப்பா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீ ஜாக்கிரதையா இருக்கணும். யோசேப்பை போல ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்து கூடாது. சொந்த அண்ணன் தம்பி தான். நீ வேறுபாட்டின் ஜீவியம். உன்னுடைய ஐக்கியம் எல்லாம் கர்த்தரோடு இருக்கணும். நீ தேவனுடைய சித்தத்துக்கு முழுமையா ஒப்பு கொடுத்துட்டு பொறுமையாயிரு. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஒரு டெய்லர் கடையில் துணி கொடுத்தா அந்த தையல் கடை மேல நம்பிக்கை இருக்கிறதுனால தானே கொண்டு போய் கொடுக்குறோம். அவர் நல்ல சட்டையை தச்சு கொடுப்பார், நல்ல பேண்ட்டை தச்சு கொடுப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெய்லர் மேல நம்பிக்கை. ஆமா, அதுபோல உன்னை கர்த்தர்ட்ட கொடுத்துட்டு நீ அமைதியாயிரு. உன்னை வெளியேற பெற்றவனாக கர்த்தர் உன்னை உருவாக்குவார். தான் தேவ பயந்தவர்களுக்குள்ள இருக்கிற நல்ல திவ்ய சுபாவங்கள். அன்பு, மன்னிக்கிற தன்மை, உதவி செய்கிற குணம், கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறது. காயுனிடத்தில், புதிய ஏற்பாட்டில் காயுனிடத்தில் அந்த நல்ல குணம் இருந்தது. 3 யோவானில் வாசிக்கும் போது அவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர்களை போஷித்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவனை குறித்து ஒரு நல்ல சாட்சி இருக்கிறது. ஒபதியா கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாத்தான். கெபிக்கு 50 பேராக வைத்து அவர்களை போஷித்தான். ஆமென். யோபு தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்றான், சோதனையை ஜெயித்தான். கொர்நேலியுக்கு ஒரு நல்ல ஜபஜீவியம் இருந்தது, பிரேயர் ஸ்பிரிட். ஆகையினாலதான் பரலோகத்தோடு அவனுக்கு தொடர்பு இருந்தது. தேவனுக்கு பயப்படுகிறது என்றால் என்ன? தேவனுக்கு பயப்படுபவர்களுடைய குணாதிசயம் என்ன? இதுதான் தேவனுக்கு பயப்படுவர்களுடைய குணாதிசயங்கள். இப்படிப்பட்டவர்களை என் அழகான கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார், தமக்கு பயந்து 33:18-19 தமக்கு பயந்து, சங்கீதம் 33:18-19 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. ஆமென். அப்படியே யோசேப்பின் மேல் இருந்தது. யோசேப்பு சொல்லுகிறான் தன் சகோதரரை பார்த்து, நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன். இந்த யோசேப்பை கர்த்தர், அந்த யோசேப்பினுடைய ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காத்தார். 3 விதமான, 1 சகோதரர்கள் அவனை குழியிலே போட்டார்கள். 2வது இந்த மீதியானவனை வாங்கி கொண்டு போனான். அவன் போய் அவனை போத்திபாருடைய வீட்டிலே வைத்தான். போத்திபாருடைய வீட்டிலே அவனுக்கு வந்த தண்டனைக்கு அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைத்திருக்க வேண்டும். சிறைச்சாலையினுடைய கண்களிலே கர்த்தர் கிருபை கிடைக்க செய்தபடியினாலே அங்கே மரணத்துக்கு அவனை விலக்கி காத்தார். இப்படி அவன் சிறைச்சாலையில் இருக்கும் போதே தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகிறது. அந்த பஞ்சத்திலும் கர்த்தர் அவனை உயிரோடு காக்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் அவன் மேல் நோக்கமாயிருந்தது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த யோசேப்பை போல நீங்கள் நானும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்போமானால் உங்கள் மேலும் என் மேலும்
உங்கள் ஆத்துமாவையும் என் ஆத்துமாவையும் ஆமென் மரணத்துக்கு விலக்கி ஆமென் விடுவிக்கவும், பஞ்சத்தில் நம்மை உயிரோடு காக்கவும் உங்கள் மேலும் என் மேலும் இந்த ஆண்டுடைய கண்கள் நிச்சயமாய் நோக்கமாயிருக்கும். நம்முடைய வேலை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்திருக்கிறது மாத்திரமல்ல, அவர் கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். எப்போது அவருடைய கிருபைக்கு யார் அவருக்கு கிருபைக்கு காத்திருக்க முடியும்? யார் மனத்தாழ்மை இருக்கிறதோ, யார் இந்த உலகத்தின் மேல், இந்த உலகம் அழியும், இது ஒரு மாயை, இது எனக்கு கடைசி வரலாம் கை கொடுக்காது, என்னை கடைசி வரலாம் காப்பாற்ற போகிறவர் கர்த்தர் மட்டும்தான் என்கிற எண்ணம் இருக்கிறதோ, கர்த்தருடைய சமூகம்தான் என்கிற எண்ணம் இருக்கிறதோ, அவர்கள் தான் போய் கர்த்தருடைய பாதபடியிலே விழுந்து கிடப்பார்கள். காரணம், கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. தேவ பிள்ளையே, எத்தனை கொடிய பஞ்சம் வரட்டும், எத்தனை மரணங்கள் உண்டாகிற சூழ்நிலை வரட்டும், யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபின் தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கொர்நேலியுவின் தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டாலும், முழு ராஜ்யமும் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருந்தாலும், இன்னும் ஒபதியா அந்த தேசத்திலே ஒரு கவர்னருக்கு ஒத்தவனா இருக்கிறான். காரணம், அவன் தேவனுக்கு பயந்தவன். நாம் தேவனுக்கு பயப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். தேவனுக்கு பயப்படுகிறவனுடைய குணாதிசயம் என்ன? துன்மார்க்க செயல்களுக்கு தூரமாயிருப்பான், தேவனோடு எப்போதும் ஐக்கியமல்லவனாயிருப்பான், தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுப்பான். அந்த வசனம் நிறைவேற வரையிலும் அது அவனை புடமிடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுப்பான். அன்புள்ளவர்களாயிருப்பார்கள், மன்னிக்கிறவர்களாயிருப்பார்கள், உதவி செய்கிறவர்களாயிருப்பார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாக்கிறவர்களாயிருப்பார்கள், தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்றவர்களாயிருப்பார்கள், நல்ல ஜபஜீவியம் இருக்கும், அவர்களுக்கு பரலோகத்தோடு தொடர்பு இருக்கும். இப்படிப்பட்டதான 11 விஷயங்கள் உன்னிடத்திலே குறைவுபடுமானால், ஓ, இது உன்னுடைய வாழ்க்கையிலே குறைவுபடாமல் இருப்பதற்கு என்ன வழி என்று சொல்லி உன்னை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிடத்தில் கேட்டு இந்த உன்னதமான அனுபவங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வளர்த்து கொள்ளுவாயானால், இந்த சங்கீதம் 34:7 கூட கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார்னு சொன்னது போல, உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தருடைய தூதர்கள் பாளையமிறங்கி உன்னை சூழ்ந்து கொண்டு எல்லா இக்கட்டிலிருந்து விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்ற நல்ல செய்தியை இப்போது கர்த்தருடைய ஆவியானுடைய துணையை கொண்டு உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்களை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் ஆமென் அல்லேலூயா இருக்கும்படி பழகி கொள்ளுங்கள். அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்கும்படி தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ஏதோ ஜபத்தோடு அல்ல. ஆமென். தாவீதை போல தெளிந்த புத்தி உள்ளவனாக இருந்து, உன்னை சுற்றிலும் பாவம் இருக்கிறது, உன்னை சுற்றிலும் பிசாசு இருக்கிறான், நீ எப்பொழுது வேண்டுமானாலும் விழுந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, எப்பொழுது வேண்டுமானாலும் தேவனை விட்டு விலகுவதற்கு ஏராளமான சூழ்நிலைகள் இருக்கிறது என்பதை அறிந்து பயபக்தியோடு ஜீவிப்பாயாக. பயபக்தியோடு ஜீவிப்பாயாக. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும், மோசமான சூழ்நிலையிலும் உங்களையும் நம்மையும் காக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, இந்த நாளில கூட தேவரீர் எங்களோடு பேசினதான நம்முடைய வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆவியானவர் தாமே கர்த்தாவே கால சூழ்நிலைக்கு ஏற்றபடி எங்களோடு கூட இடைப்பட்டீர். ஆண்டவரே உமக்கு அஞ்சு ஆண்டவரே உமக்கு பயப்படுகிறதான பயத்தினால் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். யோசேப்புக்குள்ள இருந்ததான இந்த குணாதிசயங்கள் எங்களுக்குள்ள காணப்படத்தக்கதாகவும் ஆண்டவரே பஞ்ச காலத்துல காக்கப்படவும் ஆண்டவரே தப்புவிக்கப்படவும் ஆண்டவரே தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயம் இந்த நாளில் எங்களை அலசி ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லப்பா ஆண்டவரே கேட்டதான வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்தையும் ஆண்டவரே நாங்கள் மாற்றிக்கொள்ள ஆண்டவரே பிரயாசப்படத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். பொறுப்படும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.